பவித்ரா, காவிரி மற்றும் குண்டாறு ஆறுகளுக்கு இடையே அந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு கர்நாடக மாநில அரசு தரப்பில் தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அதற்கான முதற்கட்ட அனுமதியை இன்னும் மத்திய அரசு வழங்கவில்லை என்றும், அவ்வாறு அனுமதி அளிக்கப்படாத சூழ்நிலையில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதுடன் கர்நாடக மாநில அரசின் அந்த கோரிக்கையையும் நிராகரித்திருக்கிறது. காவிரி ஆற்றையும் குண்டாற்றையும் இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலமாக பல்வேறு கிராமங்களுக்கு மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பாசன வசதி மற்றும் குடிநீர் வசதி செய்து தருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் கடலில் கலக்கும் நீரை வீணாக்குவதை தடுப்பதற்காக காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முதல்கட்ட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கு மத்திய அரசு இன்னும் முதல்கட்ட அனுமதியை வழங்கவில்லை. இந்த சூழ்நிலையில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்று கர்நாடக மாநில அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. இந்த விசாரணையின் முடிவில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கான அனுமதியை மத்திய அரசு இதுவரை முதல்கட்ட அந்த சோதனை ஓட்ட அனுமதி கூட வழங்கப்படவில்லை. அதற்குள் திட்டத்திற்கே தடை விதிப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தெரிவித்து கர்நாடக மாநில அரசின் மனுவை நிராகரித்திருக்கிறது. இதன் மூலமாக காவிரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நீதிமன்ற தடை உத்தரவு எதுவும் இல்லை. அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தலாம் என்ற உத்தரவை உச்சநீதிமன்றத்தின் மூலமாக இந்த மனுவை நிராகரித்திருப்பதன் மூலமாக திட்டப்பணிகள் தொடங்குவதற்கு எந்த விதமான தடையும் இப்போதைக்கு இல்லை என்பது உறுதியாகி இருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.